மதுரைக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா எல்லாரும் மல்லிப்பூன்னு சொல்லுவாங்க. ஆனா மதுரைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, அது பன் பரோட்டா தான். நீங்க நம்ம சேனல்ல செய்ய போறோம் வாங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சால்னாக்கு தேவையான சிக்கன், 2 முட்டை, 6 முடி தேங்காய், பொட்டுக்கல்லையும் வேர்க்கல்லையும் சேர்த்து வச்சிருக்கோம். தேவையான தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, 2 சிட்டிகை உப்பு, 4 சிட்டிகை சர்க்கரை. இப்போ 4 வெங்காயம், 1 தக்காளி, 4 மிளகாய், கொத்தமல்லி, 4 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டார் பூ, ஒரு சின்ன பட்டை துண்டு, சோம்பு, கிராம்பு. இப்போ பரோட்டாக்கு தேவையான மாவு பிசைச்சுப்போம். இப்போ நம்ம 1 கிலோ மாவு எடுத்துருக்கோம். இதில் 4 சிட்டிகை சர்க்கரையும் 2 சிட்டிகை உப்பும் போட்டிருக்கோம். இப்போ இதில் முட்டையை வச்சு ஊற்றிப்போம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிப்போம். இப்போ மாவு பிசைய தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுப்போம். இப்போ பரோட்டாக்கு தேவையான மாவு பிசைச்சிட்டோம். இதை ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சா தான் நம்மளுக்கு ஒரு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். ரெடியாக டைமில் நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ பரோட்டாக்கு தேவையான சால்னா ரெடி பண்ணிடலாம். இப்போ தேவையான பொருளை பார்க்கலாம். இப்போ நம்ம 4 வெங்காயம் எடுத்துருக்கோம், 1 தக்காளி எடுத்துருக்கோம், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுப்போம். வச்சுப்போம். இப்போ தேவை எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கார்பூ, கல்பாசி, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் உள்ள போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரிச்சு வந்துச்சு. தேவையான வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் இப்போ 2 சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய், பொட்டுக்கல்ல, வேர்க்கல்ல வச்சு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ பரோட்டா தேவையான சால்னா ரெடி பண்ணிட்டோம். பரோட்டா அடிக்கலாம் வாங்க. இப்போ பன் பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ பரோட்டாவை பொரியதுக்காக தவா வச்சுக்கலாம். இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம். பரோட்டாவை பொரிச்சு இருக்கும்போது கூட கொஞ்சம் மனஸ்பதி சேர்த்தீங்கன்னா பரோட்டா சாஃப்டாக இருக்கும். மற்றபடி குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மனஸ்பதி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுது பாருங்க. இப்போ பரோட்டா திருப்பி போட்டுக்கலாம்.
ஓகே, பரோட்டா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பரோட்டா வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சால்னா சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க.